இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜென்கின்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்றது பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறது ஈஸி டு இன்ஸ்டன்ஸாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா உங்கள் கண்டெய்னரில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ வாட்எவர் இட்ஸ் உங்களுடைய ப்ரிஃபர் எங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராஜெக்ட்காக நான் யூஸ் பண்ணுறது ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணி அந்த ஈஸி டு இன்ஸ்டன்ஸில் என்னுடைய ஜென்கின்ஸ் சர்வர் வந்து நான் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஈஸி டு வந்து லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஓகே. ஸோ Jenkins server. ஸோ நான் யூஸ் பண்ண போகிற இமேஜ் வந்து அமேசான் லினக்ஸ் தான். ஸோ இதே யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ 64 பிட் ஓகே. ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப் மேக்ஸிமம் வந்து ஜென்கின்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மெமரியும் சிபியூ இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க, இன்ஸ்டன்ஸ் செட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நான் சூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா T2 லார்ஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன், சரி T3 லார்ஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃப்ரீ டயரில் வராது, ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கீப்பர். ஸோ கீப்பர் ஜஸ்ட் புதுசாக ஜெனரேட் பண்ணிக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் நெட்வொர்க் நான் வந்து டிஃபால்ட் VPC செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ செக்யூரிட்டி குரூப் வந்து இந்த செக்யூரிட்டி குரூப் இருக்கட்டும். ஸோ HTTP ஓகே, ஆஸ் ஆஃப் எது வேணாம். ஸோ ஒரு நியூ செக்யூரிட்டி குரூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு GB சைஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்க. நான் வந்து 50 GB வச்சுக்கிறேன். ஓகே அண்ட் ஓகே. ஸோ இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிடலாம் என்ன. ஓகே ஸோ இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிடுச்சு, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஓகே ஸோ இப்போ ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷனுக்கு நம்ம ஸ்டெப் நம்ம நெட்லேருந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் அமேசான் லினக்ஸ் ஓகே. ஸோ ஓகே இந்த வெப்சைட் உள்ளே போய்க்கலாம். ஓகே ஓகே ஸோ ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிப்போம். ஜஸ்ட் அதில் இருக்கிற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ ஜென்கின்ஸ் ரன் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து நம்மகிட்ட ஜாவா இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே ஸோ ஜாவா இன்ஸ்டால் ஆகட்டும். நெக்ஸ்ட் ஜாவா இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜென்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவா இன்ஸ்டாலேஷன் போயிட்டுருக்கு. ஓகே ஸோ ஜாவா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. செக் பண்ணுறதுக்கு ஜாவா -வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஜாவாவுடைய வெர்ஷன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ ரைட் என்கிட்ட வந்து 17.09 வெர்ஷன் இருக்குது. இப்போ வந்து ஜென்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். sudo yum install jenkins. ஓகே ஸோ ஜென்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு.
ஸோ உங்களுக்கு ஈஸியாக வேணால் இந்த இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்டாக கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கிரிப்டை ஜென்ரேட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளோட யூசர் டேட்டாவில் இன்சர்ட் பண்ணி கூட இது எல்லாத்தையும் நம்ம ஈஸி டு கிரியேட் ஆகும்போது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகாமல் நம்ம ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்டை எழுதலாம். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் கன்வீனியன்ஸ். அண்ட் ஓகே, இப்போ ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்கின்ஸை எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜென்கின்ஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜென்கின்ஸ் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஜென்கின்ஸ் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய EC2 இதனுடைய பப்ளிக் ஐபியை வச்சு போர்ட் நம்பர் 8080 இந்த போர்ட் நம்பர் வச்சு ஜென்கின்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோடைய 8080. ஓகே, ஸோ இனிஷியலாக இது வந்து இந்த போர்ட் 8080 வந்து ஓப்பனில் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது மேபி இந்த DevOps இன்ஜினியர் ஆர் இது AWS படிக்கிறவங்களுக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எரர் தான் வரும். ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 8080 போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி விடணும் நம்மளோட EC2க்கு. ஓகேங்களா? ஸோ EC2வோட செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு ஓகே, ஸோ EC2வோட செக்யூரிட்டி குரூப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் HTTPS, HTTP அண்ட் SSH இந்த 3 போர்ட் மட்டும் தான் ஓப்பனில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம 8080 போர்ட் வந்து ஓப்பன் பண்ணி விடணும். ஸோ அதுக்கு இன்பவுண்ட் ரூல்ஸில் எடிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆட் ரூலில் ஸோ கஸ்டம் TCPயில் 8080 இந்த போர்ட்டை வந்து நான் ஓப்பன் நெட்வொர்க் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுறேன். ஓகே, சேவ் ரூல்ஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த வெப்சைட்டை ரீலோட் பண்ணால் நமக்கு ஒர்க் ஆகிடும். சரி, ஓகேலா? ஸோ இந்த செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, மேக் ஷூர் டு ஓப்பன் 8080 ரிப்போர்ட். ஓகே, இப்போ இந்த அட்மின் பாஸ்வேர்டு வந்து நம்ம இந்த ஜென்கின்ஸ் லாக்ஸ்லேயே வந்து இருக்கும். ஓகேலா? ஸோ இந்த ஜென்கின்ஸ் லாகை பார்த்தாலே நமக்கு அட்மின் பாஸ்வேர்டு எல்லாமே ஜெனரேட் ஆகிட்டு இருக்கும். இல்லை அது எப்படி எடுக்கணுன்றது இவங்களே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த பாத்தை காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய ஓகே, ஸோ கேட் அந்த ஃபைலில் போய் பார்த்து ஓகே சூடோ கொடுக்கணும். சாரி, சூடோ கேட் கொடுத்தா நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து இங்கே ஷோ பண்ணோம், பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த பாஸ்வேர்டை எடுத்துகிட்டு போயிட்டு காப்பி பண்ணி இந்த இடத்துல போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஜென்கின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் 2 இது கேட்கும். நான் வந்து இன்ஸ்டால் ப்ளகின்ஸ் ஓகே, சஜஸ்டட் ப்ளகின்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஓகே, இப்போ யூசர் நேம் வந்து ஜஸ்ட் நான் அட்மின் சொல்லி கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்ட் admin @123 admin @123. ஓகேங்களா? ஸோ மெயில் ஐடி ஜஸ்ட் ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். அட்மின் இமெயில் ஐடி admin இது ஜஸ்ட் ஏதாவது கொடுத்துக்கோங்களா. சாம்பிள் வந்து gmail.com கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்றேன். ஓகே, Jenkins and finish. So start using Jenkins. Okay, so this is a Jenkins dashboard.